ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சா, எந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு, எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை, எது நல்லா இனி பர்ஃபார்ம் பண்ணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ட்ரேடிங் எது பண்ணலாம், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வீக்காக ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் லிஸ்ட் வைக்க சொல்லியாச்சு. அந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டாப் டவுன் அப்ரோச் பண்ண போகிறோம். வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது, இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, செக்டார்ஸ் எப்படி இருக்குது, அதில் இருக்க ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது. லாஸ்ட் வீக் நம்ம சொன்ன அவந்தி ஃபீட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, வேதந்தா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, சிஎஸ்பி பேங்க் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த வார வாட்ச் லிஸ்ட்டில் வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருப்போம். அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியாதவங்க வந்து நம்ம வீடியோவில் இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜி போய் பாருங்கள். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வருது. இதை எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ், எங்கே வந்து டார்கெட்டு, எங்கே என்ட்ரி கொடுக்கணும், எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பாருங்கள், எது எதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. பிரைம் ஃபோக்கஸ், ஃபெடரல் பேங்க், நேஷனல் அலுமினியம், செயில், ஈத்தர் இண்டஸ்ட்ரீஸ். அவ்வளோதான் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட். ப்ளஸ் லாஸ்ட் வீக்கான ஸ்டாக்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீக்கான ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு ஃபஸ்ட்டு வந்துடலாம். அவந்தி ஃபீட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை ஏன் வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லிடலாம். வீடியோ பார்க்காதவங்களாம் மறுபடியும் பார்ப்பீங்க. ஸ்டாக் வந்து நம்ம வந்து கப் பாட்டனில் இருக்குது, ப்ளஸ் மந்த்லி ஆர்எஸ்ஐ 60 இருக்குது. மார்க்கெட் டவுன் ஆனாலும் இது டவுன் ஆகலை. எல்லா ஸ்டாக்ஸும் ஆர்எஸ்ஐ வந்து மந்த்லி 40 சப்போர்ட் எடுக்கும்போது 60 இருக்குது. வீக்லி பாருங்கள், கன்சால்டேஷன். மார்க்கெட் வந்து டவுன் ஆகும்போது, ஃபால் ஆகும்போது இது வந்து கன்சால்டேஷன்லேயே இருந்தது. இப்போ கன்சால்டேஷனை பிரேக் பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணியிருக்கு. டெய்லியில் பாருங்கள், டெய்லியில் வந்து பொலிஞ்சர் பேண்ட் ஸ்கீஸ் பிரேக் அவுட், ஸ்கீஸ் ஆகிட்டு பொலிஞ்சர் பேண்ட் ஸ்கீஸ் பிரேக் அவுட். சம் டேஸ்க்கு இன்னும் நல்லா மூவ்மெண்ட் இதில் கிடைக்கலாம். ஸ்கீஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் இருக்குது, போய் பார்க்காதவங்க பார்க்கலாம். பொலிஞ்சர் பேண்ட் ஸ்கீஸ் பிரேக் அவுட்னு போட்டிங்கன்னா அதில் வந்து இருக்கும். பிளேலிஸ்ட்டில் இல்லைன்னா பொலிஞ்சர் பேண்ட்ஸில் அந்த வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் வந்தாச்சு. இது வந்து நம்ம மீன் வாயை திறக்கிற மாதிரி திறந்துச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் ஸ்கீஸ் வந்து ஓப்பன் ஆன பிறகு ஒரு மூவ் ஜஸ்ட் 950 1400 வரைக்கும் இங்கே மூவ் கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இது எவ்வளோ மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம டார்கெட் வந்து 2400 வரைக்கும் இருக்குது, 2476 வரைக்கும் இருக்குது கப் பேட்டர்னுடைய டார்கெட்டு. ஸோ இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த வீக் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20% ரிட்டர்ன் நமக்கு கொடுத்துருக்கு அவந்தி ஃபீட்ஸ். லாஸ்ட் வீக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு சிஎஸ்பி பேங்க். சிஎஸ்பி பேங்க் எதுக்காக எடுத்தோம், இந்த ட்ரேடு எது எடுக்குன்னா, நம்ம வந்து சேனல் சப்போர்ட்டில் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ட்ரேட் வந்து ஒன் டே ப்ரைஸ் ஆக்ஷன் தான். சேனல் சப்போர்ட்டு கூட வந்து நமக்கு ஆர்எஸ்ஐயும் வந்து இங்கே 40ல் ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆகிருந்தது. ரேஞ்ச் ஷிஃப்ட்னா என்னன்னு தெரியாதுங்க, அதையும் போய்க்கலாம். ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட்ஸு இந்த வந்து பேரிஸ் ஜோன் வந்து சைட்வேஸ் ஜோனுக்கு மீன்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த வார வீக்லியில், இந்த வாரத்தில் நமக்கு வந்து 9.7%, ஆல்மோஸ்ட் 10% ரிட்டர்ன் வந்து சிஎஸ்பி பேங்க் கொடுத்துருக்கு. டெய்லியில் என்ன நடக்குது, இங்கே வந்து ஆர்எஸ்ஐ 60 கிராஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது, ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதை கிராஸ் பண்ண இன்னும் வேகமாக மூவ் பண்ணி நமக்கு வந்து அடுத்த இந்த 600 டார்கெட்டை போய் ரீச் பண்ணலாம். இதுதான் சிஎஸ்பி பேங்க்கோடைய சார்ட். நெக்ஸ்ட்டு விஇடிஎல், வேதந்தா சொல்லியிருந்தாச்சு. வேதந்தா எதுக்கு எடுத்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் மந்த்லி அபவ் 60லே இருக்குது. வீக்லி 60ல் சப்போர்ட் எடுத்தாச்சு லாஸ்ட் வீக்கு. டெய்லியில் வந்து 60யும் கிராஸ் பண்ணியாச்சு. டெய்லியில் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு டெய்லியில். ஸோ
இந்த லெவலில் ப்ரீவியஸ் ஹையை கிராஸ் பண்ணுச்சுன்னா மறுபடியும் இன்னொரு பெரிய நமக்கு இந்த டார்கெட்டு கிடைக்கும். ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே ஒரு டார்கெட் வந்து வேதந்தாலையும் கிடைக்கும். இந்த மூணுமே வந்து நோ பிரைனர் ட்ரேடு உங்களுக்கு. நோ பிரைனர் ட்ரேட்னா உங்களுக்கு பெருசாக எதுவுமே யோசிக்க வேணாம். 3 ஸ்டாக்குமே என்ன பண்ணியிருக்கு, ஒன்று வந்து சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு, வேறு எதுவும் தேவையில்லை. இன்னும் 2 வந்து சிம்பிளானது. மற்ற ஸ்டாக் எல்லாமே வந்து மார்க்கெட் டவுனில் வந்து பயங்கரமாக கரெக்ஷன் ஆகும்போது இந்த 2 ஸ்டாக்கும் வேதந்தாவும் அவந்தி ஃபீட்ஸும் கரெக்ஷனே ஆகலை, கப் பேட்டர்ன் இருக்குது, ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, முன்னாடி ஒரு கான்செப்ட் தான். ஒரு சண்டையில் வந்து 2 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சண்டை போடுறாங்க. அதில் வந்து நல்லா தோத்து போகிறவங்களே இருக்கும்போது அதுலேயே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒரு சிலர். அவங்க வந்து எல்லாம் சேர்ந்து மறுபடியும் வந்து ஒரு படை ஆரம்பித்து வரும்போது அவங்களுடைய பவர் வந்து அதிகமாக இருக்கும். மீன்ஸ் அடின்னு அடி வாங்கும் போதே நல்லா பர்ஃபார்ம் பண்ணது, நல்லா மற்றவங்க எல்லாருமே அவங்க சேனையை நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்க வந்து இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். அதனால தான் இப்போ பாருங்களேன், மார்க்கெட்டு மற்ற ஸ்டாக்லாம் சப்போர்ட் எடுக்குது, இது வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுற ட்ரை பண்ணுது. சரிங்களா? இதுதான் சிம்பிளான ட்ரேடு, நோ பிரைனர் ட்ரேடு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் இந்த சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுடைய மார்க்கெட் வியூ வந்து கம்ப்ளீட்டாக 360 டிகிரி சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து இந்த வீடியோஸை பார்த்தாலே நீங்கள் வேறு எந்த டூல்ஸு எந்த இது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். பட் வந்து இதெல்லாம் வந்து பேசிக்ஸு. நம்ம எதை சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு பழக்கமாகவும் மெமரிலையும் இருக்கும். அது வந்து ப்ராக்டிஸாகவும், எதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சிம்பிளான டூலு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவே நமக்கு வந்து எக்ஸிக்யூஷனில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம மார்க்கெட்ஸ் பார்ப்போம். நம்ம ஸ்டாக்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி மார்க்கெட்ஸ் பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் மந்த்லி 60ல் சப்போர்ட் எடுக்குது. இந்த மந்த் இன்னும் முடியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீக்லி 40ல் சப்போர்ட் எடுத்து 60 கிட்ட வந்தாச்சு, 20 SMA கிட்ட வந்தாச்சு. ஸோ இது நியர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அது வந்து டெய்லியில் நல்லாவே கிளியராக வந்து தெரியுது. RSI 60 வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் மேபி கன்சால்டேஷன் ஆகலாம், இல்லைன்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸில் கொஞ்ச நாள் இருந்து பிரேக் பண்ணலாம், இல்லை டவுன் ஆகலாம். டவுன் ஆனால் 20 SMA சப்போர்ட் எடுக்கணும், பிரேக் ஆனால் வந்து அடுத்த லெவலில் இந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணணும். அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் கன்சால்டேஷனுக்கு போகுதா இல்லை பிரேக் ஆகுதான்னு சொல்லிட்டு. டவுன்ஃபால் ஆகுதா, சப்போர்ட் எடுக்குதான்னு வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்த பிறகு அடுத்து வந்து பிரேக் அவுட் ஆகுதா இல்லை வந்து சைட்வேஸில் போதான்றது நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். சேம் எல்லா மார்க்கெட்டும், யூகே மார்க்கெட்டும் வந்து நியர் ரெசிஸ்டன்ஸு, பட் மந்த்லி ஸ்ட்ராங், வீக்லி சார்ட் வந்து ஸ்ட்ராங். RSI 60 கிராஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து இது கிராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஆல் டைம் ஹையம் வந்து மூவ் பண்ணுறதுக்கு. யூகே மார்க்கெட் விக்ஸ் நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. ஜெர்மனி வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. சப்போஸ் ஃபால் ஆனாலும் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் வரைஞ்சா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இல்லை கேப் சப்போர்ட்டில் இருக்கலாம். ஸோ S&P 500 சேம் ட்ரெண்ட் லைன் ஆர் கேப் சப்போர்ட் எடுக்கலாம். சப்போஸ் கீழே வந்தாலும் சைட்வேஸ்க்கு போனாலும். நாஸ்டாக்கும் சேமாக தான் இருக்குது. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணால் ட்ரெண்ட் லைனில் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம், இல்லைனா வந்து கேப்பில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தால் பிரேக் ஆனால் ஓகே, கீழே வந்தால் சப்போர்ட் எடுக்கலாம். ஹான்சங் மோஸ்ட்லி சேமாக தான் இருக்குது. ஸோ மற்ற மார்க்கெட் எப்படி இருக்கோ அப்படின்னு அதே மாதிரி தான் நம்ம இந்தியன் மார்க்கெட் இருக்கான்னு பார்க்கலாம். அங்கே மந்த்லி 40 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு ஹையர் பாட்டம் நல்லா பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா சின்ன ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. மந்த்லியில் வீக்லியில் வந்து நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. டெய்லியில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியாச்சு. பிரேக் பண்ண உடனே ஆல்ரெடி அலர்ட் கொடுத்துருந்தோம், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் நமக்கு வந்து அப் மூவ்க்கான சான்ஸ் இருக்குது. ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது டவுன்லேருந்து. அதேமாரி இங்கே பாருங்கள், மண்டே பிரேக் பண்ணியாச்சு, அடுத்து டியூஸ்டே மேலே போயாச்சு, அதுக்கப்புறம் கேப் அப் இங்கே ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. RSI 60 கிராஸ் பண்ணுற வரைக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் மோடுக்கு போகுது, பிரேக் அவுட் ஆகாமல் தொடர்ந்துன்னா கன்சாலிடேஷன் போகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கும். சப்போஸ் இந்த வந்து கேப்பை வந்து பிரேக் பண்ணி கீழே வராமல் இருந்ததுன்னா
நமக்கு வந்து இங்கே வரும்போது ஒரு பெரிய வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம். நிஃப்டி வந்து இந்த கேப் சப்போர்ட்டில் 20 எஸ்எம்எஸ் சப்போர்ட்டில் இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்காது, ரொம்ப கீழே போயிடும். கேப் சப்போர்ட்டில் 20 எஸ்எம்எஸ் சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து இங்கே கீழே வந்து திரும்புது அப்படின்னா உங்களுக்கு வந்து தட் இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினா இங்கே வந்து நமக்கு எப்பயும் மார்க்கெட்டோடைய பேஸ் வந்து இது பண்ண தெரியாது. பண்ணாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெஸ்டிங் த வாட்டர்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் திரும்பிச்சுன்னா ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணணும். ஸோ வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஆகும், இதுக்கு கீழே கீழே வராது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் வீக் மேபி அந்த சான்ஸ் கொடுக்குதா இல்லை பிரேக் ஆகுதான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி பிரேக் அப் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ கரெக்ஷன் வந்த பிறகு கொஞ்சம் சைட்வேஸில் போயிட்டு ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்ல நியூஸ், பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சாலும் இதையும் பிரேக் பண்ணி பிரேக் அவுட்டுக்கும் கொடுக்கலாம். ஸோ அடுத்த வீக்கில் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு பியரிஷ் ஜோன்லேருந்து அட்லீஸ்ட் சைட்வேஸ் ஜோனுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுது? சேம் as நிஃப்டியா, சப்போர்ட் எடுத்திருக்கு. 27 கிராஸ் பண்ணியாச்சு. வீக்லி குட் சப்போர்ட். வீக்லிலாம் பாருங்க, எல்லாமே ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் சேம். இந்த இடத்துல கேப் சப்போர்ட் எடுக்கணும் பேங்க் நிஃப்டியும் கீழே வந்தால். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். இல்லைடா இது மாதிரி பொலிஞ்சர் பேண்டு ஸ்குவீஸ் ஆகலாம். ரொம்ப நாளைக்கு ஸ்கீஸ் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை பிரேக் டவுன் கூட கொடுக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. பட் வந்து ஸ்கீஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது, மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். குயிக்காக நம்ம செக்டார்ஸ்லாம் பார்க்கலாம். ப்ரைவேட் பேங்க் நிஃப்டி மாரி சேமாக தான் இருக்குது. பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. சிஐபி லெவலில் இருக்குது. சேஞ்ச் இன் பொலாரிட்டினா என்னன்னு தெரியாதவங்க வந்து கேண்டல் ஸ்டிக் வீடியோஸில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்குது, போய் பாருங்கள். சேஞ்ச் இன் பொலாரிட்டி அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து RSI 60 வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. மந்த்லியில் சிஇபி லெவலில் இருக்குது. வீக்லி சேம் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்ஸ் சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. டெய்லி அடுத்து கீழே ஃபால் ஆனாலும் சேம் கேப்பில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். ஃபினான்ஷியல் சர்வீஸ் சேம் as பேங்க் நிஃப்டி. இது ஆட்டோ செக்டாரை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இது இந்த 20 SMA இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. RSI 60 இன்னும் கிராஸ் பண்ணிச்சுன்னா, கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா இந்த மந்த் வந்து ஆட்டோ செக்டார் வந்து நல்ல செக்டாராக மாறிடும். குட் 40 சப்போர்ட்லேருந்து RSI 40 சப்போர்ட்லேருந்து நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. பொலிஞ்சர் பேண்ட் அவுட் சைடு இன்சைட் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து RSI ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பாருங்கள், ஒரே ஒரு சார்ட்டு தான். இது எல்லாமே நமக்கு வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இங்கேயும் வந்து சேம் கேப் சப்போர்ட் எடுக்கலாம் கீழே வந்தால். ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து நான் வந்து பாட்டமாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு அடுத்து ஒரு சான்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த சான்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது. ஆல்ரெடி பாட்டம் ஃபார்ம் பண்ணிச்சு நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த சான்ஸ் நமக்கு கொடுக்கும். அந்த இடத்துல கேட்ச் பண்ணுங்கள். அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக இன்வெஸ்ட் பண்ணலாம் மொத்த அமௌண்ட்டையும். நெக்ஸ்ட்டு மெட்டல் பாருங்கள், அவுட் பர்ஃபார்மிங் செக்டார். RSI வந்து 60 பிரேக் பண்ணவே இல்லை. 60 சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. ஆல் டைம் ஹை கிட்ட போகுது. மற்ற செக்டார் எல்லாமே 40 கீழே வந்தாச்சு, 40 கீழே சப்போர்ட் எடுத்துருந்து. மெட்டல் மட்டும் அவுட் பர்ஃபார்ம் ஆகிருந்தது. அதனால தான் வேதந்தா கொடுத்துருந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து வந்தது நிறைய வந்து மெட்டல் ஸ்டாக் தான் வந்திருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க வாட்ச் லிஸ்ட்டில் வந்து டாடா ஸ்டீலு, செயிலு, சாரி அது மாதிரியான ஸ்டீல் செக்டார்ஸே வந்து நேஷ்னல் அலுமினி எல்லாம் ஸ்டீல் செக்டார்ஸே வந்து நிறைய வந்திருக்கு. வீக்லியும் RSI 60க்கு மேலே கிராஸ் பண்ணிச்சு. வேறு எந்த செக்டாருமே RSI 60க்கு மேலே கிராஸ் பண்ணல கீழேருந்து. இது வந்து நல்லாவே கிராஸ் பண்ணியிருக்கு. மெட்டல் செக்டார் பாருங்கள், டெய்லியில் வந்து சேம் ஒரு டபிள்யூ பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணுது. இதை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து மெட்டல் செக்டார் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இருக்குது பாருங்கள், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே டபுள் பாட்டம் டபிள்யூ பேட்டர்ன்
பிரேக் அவுட், எவ்வளோ டார்கெட் எல்லாமே இருக்குது வீடியோவில். டபிள்யூ பேட்டர்ன் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பாருங்கள், வீடியோவில் இருக்குது, அதையும் பார்க்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் செக்டார் என்ன பண்ணலாம், ஐடி செக்டார். ஐடி செக்டார் வந்து நமக்கு வந்து வேல்யூ பை இன்வெஸ்டிங் செக்டாராக இருக்கலாம்னு சொல்லியாச்சு. சேம் வந்து இந்த கேண்டலை கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. பட் வந்து ஒரு லோலேருந்து போகும்போது உடனே நமக்கு போகாது, கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் போகும். சேம் தான், RSI 40க்கு மேலே கிராஸ் பண்ணணும், வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் டேல வந்து RSI 60ல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, மீன்ஸ் சைட்வேஸ். இது கீழே வந்து RSI 40லேயே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, RSI 40ல் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அது வந்து ஐடி செக்டாரில் வந்து முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாதவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. RSI 60ல் நம்ம வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும், அட்லீஸ்ட் இங்கே ஒரு சிஐபி லெவல் வரலாம். இங்கே சிஐபி லெவல் ப்ளஸ் 20 SML வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நமக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம். வேல்யூ பையில் மிஸ் பண்ணால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி, இன்ஃப்ரா சம்வாட் குட். நெக்ஸ்ட்டு ஃபார்மா சைட்வேஸு, மீடியா சைட்வேஸு, பிஎஸ்சி மின் பிட்வீன் கன்சியூமர் டியூரபிள்ஸ். எனர்ஜி மேபி வந்து நமக்கு எமர்ஜிங் செக்டாராக இருக்கலாம். ஏன்னா வந்து ஸ்க்வீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே பாருங்கள், இது இன்னும் பொலிஞ்சர் பேண்ட் ஸ்க்வீஸ் ஆகிட்டே இருந்தால் மேலே போச்சுன்னா இது வரலாம். வீக்லிலேயே ஸ்க்வீஸ் ஆகிருக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக் இது பிரேக் அவுட் கொடுத்தா எனர்ஜி வந்து எமர்ஜிங் செக்டார், மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கன்சால்டேட்னு இதுலேருந்து நல்ல செக்டாருக்கு வரலாம். ஏன்னா RSI டெய்லியில் வந்து 60 கிராஸ் பண்ணியாச்சு. பொலிஞ்சர் பேண்ட் வந்து ஸ்க்வீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ எனர்ஜியை வந்து ஒரு சைடு பார்த்துட்டே இருக்கலாம், எமர்ஜிங் செக்டாராக வரலாம். நெக்ஸ்ட் ரியாலிட்டியே நமக்கு வந்து இப்போ என்னன்னா இன்வெஸ்டிங் செக்டாரில் வந்து வந்தாச்சு. RSI வந்து இங்கே 60 கிட்ட சப்போர்ட் எடுத்தாச்சு. சாரி, இங்கே பாருங்க, வீக்லி சார்ட்ல வந்து RSI வந்து 40க்கு மேலே போயாச்சு. டெய்லியில் வந்து 60 கிட்ட ரெசிஸ்டன்ஸில் இருக்கு. மேபி இதுவும் வந்து ஃபால் ஆகி 20 SML கேப் சப்போர்ட்டில் எடுத்துச்சுன்னா, இந்த கேப் வந்து ஏன் வந்து நான் எல்லா இடத்துலையும் கேப் சப்போர்ட்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேப் வீடியோஸை பாருங்கள். அதில் வந்து பிரேக்காகவே கேப்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இந்த பிரேக் டவுன் ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரு கேப் வந்து, இந்த கேப் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். எடுத்தால் தான் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ், மீன்ஸ் அந்த வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆனது வந்து ஹோல்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த கேப் வந்து பிரேக் பண்ணிச்சு நிஃப்டியோ இல்லை எந்த செக்டாருமே அப்படின்னா, அந்த செக்டாரோ இல்லை நிஃப்டியோ வந்து நமக்கு வந்து நல்லா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த கேப் வந்து ஃபஸ்ட்டு கேப் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இந்த கேப் வந்து கீழே வராமல் இருக்கணும். அப்படி வராமல் இருந்தால் கரெக்டான ட்ரெண்டு, நல்ல புல்லிஷ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னா நமக்கு வந்து இது பிரேக் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வரும்போது ரீட்ரெஸ்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது. சாரி, FMCG வேல்யூ பையில் மேபி வரலாம், வந்துக்கிட்டு இருக்கு வேல்யூ பையில் தான். ஸோ இதுலேயும் நல்ல குட் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இதுலேயும் RSI இந்த இடத்துல கீழே வந்துட்டானா ரேஞ்ச் ஷிஃப்ட் வந்தாலும் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம வந்து USD INR டிஃபென்ஸ் செக்டார் பார்ப்போம். டிஃபென்ஸ் செக்டார் RSI டெய்லியில் வந்து கிராஸ் பண்ண போகுது, 60 கிராஸ் பண்ண போகுது. இதுவும் கன்சால்டேஷன் ஆகிட்டே இருக்கு. மந்த்லி 60 கிராஸ் பண்ணுது, 20 SML சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ டிஃபென்ஸும் சம்வாட் குட்டாக தான் இருக்குது. USD INR பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டவுன் ஆனது வீக்லியில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. மேபி அந்த ஒரு சைட்வேஸ் ஜோன் போகிறதுக்கான சைன் வந்து கொடுக்குது. இங்கே பாருங்கள், கீழே வந்து சிஇபி லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ நம்ம ப்ரைஸ் வந்து வீக்காக, இந்தியன் ருப்பி வந்து வீக்காக மார்க்கெட்டை வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேபி இங்கே போய் டபுள் பாட்டம் பண்ணிவிட்டு கீழே வரலாம். ஸோ இங்கே போகிற நேரத்தில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்கலாம்.
நம்ம அந்த கேப் சப்போர்ட்டில் வரைக்கும் வந்து கேப்பை ஃபில் பண்ணி கேப் சப்போர்ட் எடுக்கும்போது இன்னொரு வந்து மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வீக்னே வச்சுக்கலாம். நம்ம நம்ம பேரே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வீக்னே வைக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணலாம். மிஸ் பண்ணிட்டுன்னு யாரும் கவலைப்பட வேணாம். நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். அந்த இடத்துல பையிங் ஜோனுக்கு வந்து மறுபடியும் திரும்பும்போது சேஃபாகவும் இருக்கும். இன்வெஸ்ட் பண்ண அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீக்கெண்ட் எண்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணலாம். நம்ம சேனல் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, அதுதான் முக்கியம். சிம்பிளான டெக்னிக்கல் அனாலிசிஸ் சேனல் வந்து இருக்குன்னு யாருக்கும் தெரியல, அதனால் நம்ம ரீச் ஆகாமல் இருக்கோம். எப்போ நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரியுதோ அப்போ வந்து வெரி சிம்பிளஸ்ட் வே ஆஃப் டெக்னிக்கல் அனலிஸ் சேனல் அப்படின்றது தான் நம்ம ஈஸ்மை ட்ரேடிங் வரும். அதுதான் வந்து ஈஸியாக மாற்றுங்க என்னுடைய ட்ரேடிங்கை, ஈஸ்மை ட்ரேடிங். சரி, நன்றி, வணக்கம். ஆப்பர்ச்சுனிட்டி வீக் வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க, கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்க. இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஓவரால் மார்க்கெட் வியூ. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில். நம்ம பாட்டம் ஃபார்ம் பண்ணது வந்து எல்லாரும் ஃபார்ம் பண்ணும் போதே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து முன்னாடியே அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தாச்சு, அலர்ட்டாக இருங்க. பாட்டம் ஃபார்ம் பண்ணும்போது ரேஞ்ச் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியாச்சு. பட் அதே வந்து சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க, இது வந்து பண்ணாது அப்படின்னு. ஸோ அதை மிஸ் பண்ணவங்க மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் ஆகும்போது, கேப் சப்போர்ட் எடுக்கும்போது அந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு தட் இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் வீக் இருக்கும், அதை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ETF வாட் எவர் இட் இஸ் யுவர் விஷ், நீங்கள் வந்து பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனாக ஒன்றும் எதுவும் கிடையாது. எது வாங்கணுமோ நீங்கள் வாங்க, பார்த்து வாங்க, சேஃபாக வாங்க, ஆழம் தெரியாமல் எதுலேயும் காலை விடாதீங்க. ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், உங்களை டெக்னிக்கல் அனாலிசிஸுடைய வியூ வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.